பொதுவாக கார்த்திகை தீப திருவிழாவுக்கு கடை தெருவுக்கு சென்று அகல் விளக்குகள் வாங்கி வந்து வீடு முழுவதும் அதை ஏற்றி வைத்து அழகு பார்ப்போம். ஆனால் காலம் மாற மாற சம்பிரதாயத்திற்காக ஒரே ஒரு விளக்கு ஏற்றிவிட்டு இது போதும் என பலர் இருந்து விடுகிறோம். இதிலும் சிலர் அதையும் செய்வதில்லை. இதனால் அகல் விளக்குகளை தயாரித்து விற்பனை செய்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். தஞ்சை கீழவாசல் பகுதியில் வசிக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் காலம் காலமாக கார்த்திகை தீப விளக்குகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீசன் டைமில் இவ்விடத்திற்கு சென்றாலே திரும்பிய திசையெல்லாம் கால் வைத்து நடக்க முடியாத அளவிற்கு அகல் விளக்குகளை செய்து தெரு முழுவதும் அடுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் தற்போது இவ்விடத்தில் அரிதாக ஒரு சிலரே அகல் விளக்குகளை தயாரித்து விற்பனைக்கு வைத்திருக்கின்றனர். இது குறித்து அவர்களிடமே கேட்டோம். ஒரு காலத்தில் 100 குடும்பங்கள் மண்பாண்ட தொழில் செய்து வந்ததாகவும் முன்போல இல்லாமல் தற்போது விற்பனை குறைந்துள்ளதால் பலர் இந்த தொழிலை விட்டு சென்றதால் தற்போது 5 குடும்பங்கள் தான் அகல் விளக்கு செய்யும் தொழிலை செய்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர். வருமானம் குறைவாக கிடைக்கிறது, மண் கிடைப்பது மிகுந்த சிரமமாக உள்ளது, அகல் விளக்கு செய்வதற்கான பொருட்களின் விலையும் கூடிவிட்டது, மக்களும் அகல் விளக்குகளின் விலை ஏறுகிறதே என யோசிக்காமல் அதை வாங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர் சுப்பிரமணியன் வேதனையுடன் தெரிவித்தார். நாங்கள் பரம்பரையாக மண்பாண்ட தொழில் செய்கிறோம். நாங்கள் இப்போ கார்த்திகை தீபத்துக்காக அகல் விளக்கு செஞ்சு விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரம்பரியமாக மக்கள் அகல் விளக்கில் தான் மண் விளக்கில் தான் விளக்கு போடணுங்கிறதுக்காக நாங்கள் விளக்கு அவங்க மக்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி விளக்குகளை மண் விளக்கில் செஞ்சு தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ இந்த தொழில் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு இதை செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் இதை எல்லாரும் விரும்பி மண் விளக்கு ஏற்றணும். இப்போ நம்ம களிமண்ணில் கையால் செய்ய முடியல, ஆள் இல்லை, நம்ம செய்கிறவங்க எல்லாமே குறைஞ்சி போயிட்டாங்க, மக்கள் எல்லாம் அதை விரும்பலை. அதனால இப்போ மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கு வந்து அப்படிலாம் நம்ம அச்சு விளக்கு செஞ்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம விளக்கு கையால் செய்கிற விளக்கு கேட்டோம்னா யாருமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அச்சில் கூட மிஷினில் போட்டு நாங்கள் செஞ்சிடறோம். ஆனால் கையால் செய்கிறது ஆளே கிடையாது. ஒரு 5 பேர் தான் செய்கிறாங்க, 100 குடும்பம் வேலை பார்த்தது. அதை யாரும் செய்ய விரும்பலை. நாங்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் இருக்காளுக்கு ஊக்கம் கொடுத்து செய்யுங்க, நாங்கள் எடுத்துக்கிற விளக்க அப்படின்னு சொல்லி செஞ்சு வாங்கிட்டு இருக்கோம். அழிவின் விளிம்பில் உள்ள மண்பாண்ட தொழிலை காத்து மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசு முன்வர வேண்டும் என்பதே மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. கவனத்தில் கொள்ளுமா அரசு?